மதராசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எதுக்கு இந்த ஒரு பேர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல வைக்கப்படல. ஹீரோட கேரக்டர் எடுத்தவொடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு ரீசன் அவர் நடிச்சிருந்த ப்ரீவியஸ் படங்கள் தான். ஸோ இந்த படத்துல இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இந்த சீன் சீக்வன்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்டா இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருங்கன்னு ரொம்ப கிரிஞ்சா ஃபீல் ஆச்சு. பட் இவரோட முன்னத்த படமான சிக்கந்தரை விட இது பயங்கரமான படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளவு நேரம் கிரிஞ்சா போனதுக்கு ஒரே ஒரு சீன் சீக்வன்ஸ் வச்சு இவ்வளவு நேரம் கிரிஞ்சா போச்சு. சரி பரவாயில்ல, இந்த சீன் சீக்வன்ஸை பாருங்க அப்படின்னு ஒரு சீன் சீக்வன்ஸ் செக் பண்ணி பாரு, அதுக்காக மன்னிச்சு விடுறா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல வந்துச்சு. அது எல்லாரும் ஃபீல் பண்ணது, ஆடியன்ஸ் மொத்தமா ஃபீல் பண்ணது நான் உணர முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல ஓவரால் இந்த அனிமலிஸ்டிக்கா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே செம. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓவரால் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான படம் தான். டிஃப்ரெண்டான ஸ்டோரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. விஜய் சேனலோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதையும் தாண்டி எஸ்கே வந்து ஒரு ஸ்டெப் மேல போய் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்டிங்ல எந்த குறையுமே வைக்கல. இங்க எனக்கு என்ன விஷயம் பிரச்சனையா தோணுது அப்படின்னா, இவ்வளவு செமையான ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவர் ரேஜ்னாலதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. பட் அதை தாண்டி அவர் ஒரு நார்மல் ஒரு பையன் தான். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப லோவா வந்து காட்டியிருப்பாங்க. எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லானாலா காட்டியிருக்கவே மாட்டாங்க. பட் அவன் கோவம் வந்தா பவர்ஃபுல்லா மாறிடுவான்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல. அதையும் தாண்டி இந்த படத்துல மெயினான கோரா இருக்கிறது லவ் தான். அதை வச்சு கொண்டு போனதும் செட் ஆகல. இது வேற மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமான படமா இருந்திருக்கும். ஏன்னா அரைச்சமாவே திரும்பி அரைச்சமான ஒரு ஃபீல் தான் இந்த படத்துல வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தத்துல மதராசி மாலதி வாசி அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல மாலதிங்கிற பேரை கிட்டத்தட்ட 1000 வாட்டிக்கு மேல சொல்லியிருப்பாரு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.